குட் ஈவினிங். இந்த வீடியோவில் எஸ்ஐபிக்காக 2 ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இகேசி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அபோவ் 1 இயர்க்கு மேலே ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எஸ்ஐபியில் வாங்கும்போது லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா 150 வரைக்குமே வந்து இதை ஆட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 7 to 10% வந்து வாங்கின விலையிலேருந்து ஸ்டாப் லாஸ் வந்து 7 to 10% வந்து வச்சுக்கலாம். அப்படி இவங்க வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து 200, அதுக்கடுத்து வந்து 240, 280 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலான்னா லாங் டேர்மில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. அடுத்து வந்து எஸ்எம்எஸ் ஃபார்மா. அடுத்து எஸ்எம்எஸ் ஃபார்மாவும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. பை ரேஞ்ச் பார்த்தோம்னா 130 to 140 வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் 146 ஆட் பண்ணிவிட்டு நம்ம பை ஆன் டீப் தான், கீழே இறங்க சின்ன அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது நாங்கள் வந்து 110, 120 ரேஞ்சில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவும் வந்து நமக்கு பை ப்ரைஸில் தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ரீடெஸ்ட்டுக்கு வந்து சப்போஸ் ரீடெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா 130, 135 வரைக்கும் வந்துட்டு திரும்பலாம். அப்படி வரும்போது நம்மளுக்கு அப் டு 200 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ணுறதுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஃபார்மா வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு இல்லை ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.